ஹல்லேலூயா. செய்திக்கென்று ஒரு தலைப்பு, எழுந்திரு தாமதிக்காதே. எழுந்திரு தாமதிக்காதே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரையும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, பேசுகிறவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று கிறிஸ்தாங்கப்படுத்தி தமஸ்கோவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். பவுலை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது, தாமதம் என்று அவரே கிறிஸ்து என்று அவன் பிரசங்கித்தான் என்று. 2024 கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இதை அனுக்கிரகம் செய்யும் நாட்களிலே பண்ணுவார்கள், மந்தை பெருகிறது போல மனுஷனை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஒரு இலக்கை தீர்மானித்தோம். நம்மளுக்கு இந்த 2024 ஒரு இலக்கை தீர்மானித்தோம். என்ன இலக்கை தீர்மானித்தோம்? 2030க்குள் 500 ஆத்துமாக்கள். இப்படியெல்லாம் இலக்கை தீர்மானித்த நாம் 2024 முடிஞ்சிருச்சு. 25லயும் பாதி வருஷங்கள் போயிருச்சு. 25 முடிஞ்சிருச்சு. 26லயும் பாதி வருஷங்கள் போயிருச்சு. 2.5 வருஷங்கள் என்ன செஞ்சிருச்சு? நம்மளை விட்டு போயிருச்சு. ஆனால் அதற்காக வேண்டி நாம் தீவிரப்பட்டிருக்கிறோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிறேன், அதற்காக வேண்டி நம்ம தீவிரப்பட்டிருக்கிறோமா? இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாமதம் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் என்ன செய்தானா? பிரசங்கித்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கிறிஸ்து இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார் என்றால், தன்னுடைய ஜனங்களை, கர்த்தராய் தொழுது கொள்கிற ஜனங்களை, மெய்யான தேவன் இவர்தான் என்று தொழுது கொள்கிற ஜனங்கள் அவன் துன்பப்படுத்த முடியாய் கடந்து போன இடத்திலே, தமஸ்கோ பட்டணத்திலே போற வழியிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சந்தித்தார். சந்தித்த உடனேயே வேதம் சொல்லுகிறது 3 நாட்கள் தான் அவன் செபித்துக் கொண்டிருந்தான். எத்தனை நாட்கள்? 3 நாட்கள். 3 நாட்கள் செபித்துக் கொண்டிருந்தவனுக்கு அனேனியா அவன் கடந்து போனான். அனேனியா அவன் மேல் கைகளை வைத்து செபித்தார். நீங்கள் 18வது வசனம் 19வது வசனம் பாருங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கோவிலே சீடர்களே சில நாட்கள் தங்கியிருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் தங்கியிருந்தான்? சில நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் சந்திக்கப்பட்ட பின்பு 3 நாள் உட்கார்ந்து செபித்தான். கர்த்தர் இன்னொரு தேவனுடைய மனுஷனை அனுப்பி அவன் மேல் கைகளை வைத்து செபிக்கும் போது கண்கள் உண்டான செகில் போல் துகள் விழுந்தது. விழுந்த உடனே அவன் பெலன் கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்த சில நாள் தான் யாரோடு சஞ்சரித்தான் என்றார்? சீசர்களோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. இங்க சில நாட்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது, வருஷங்கள் என்று எழுதப்படவில்லை. சில நாட்கள் சஞ்சரித்த அவன் 20வது வசனம் சொல்லுகிறது, தாமதம் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பாருங்க, கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்னப்பட்டு? ஆச்சரியப்பட்டு. கர்த்தர் இதை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரம்மா. இத்தனை வருஷம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம், நான் ஏன் ஒருவரை கூட கர்த்தருக்குள் நடத்த முடியவில்லை?
இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அதிகாரமா என்று கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. ஒவ்வொரு தலைமையில் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறதமா. பவுல் அப்போஸ்தலன் சில நாட்கள் மட்டும் இந்த சவுலா இருந்தவர் சில நாட்கள் மட்டும்தான் சீசர்களோடு இருந்தார். அதற்கு பின்பு அவர் தாமதம் என்று தேவன் கிறிஸ்து என்று அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வருஷங்கள் இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது. ஏன் இந்த ஆத்தும பார நம்மளிடத்தில் இல்லை? ஏன் ஒருவரை கூட இதுவரையும் நம்ம கர்த்தருக்குள் நடத்த முடியவில்லை? ஏன் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இங்கே எனக்கு கவனி. இங்க வேதம் சொல்லுகிறது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஏன் நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியவில்லை? ஏன் ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ண முடியவில்லை? ஆத்துமாக்களை ஏன் தேவ சமூகத்தில் நான் கொண்டு வர முடியவில்லை? சில நாட்கள் மட்டும்தானே பவுல் அப்போஸ்தலன் சீசர்களோடு இருந்தான். அதற்கு பின்பு அவன் தாமதமின்றி அநேக ஆத்துமாக்களை அநேக ஜனத்தை கர்த்தருக்குள் நடத்துகிறாரே, ஏன் நம்மளுக்கு செய்ய முடியலைன்னு முதலாவது நீங்க யோசிக்க வேண்டும். இந்த செய்தியை நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன் என்பது மட்டும் நிச்சயம். பிராமிஸ் பண்ணணுமே, 2024 பிராமிஸ் பண்ணணுமே, நான் 2 ஆத்துமாக்களையாவது கொண்டு வருவேன் என்று. ஏன் 2.5 வருஷம் கழித்து போய்விட்டது, இன்னும் ஒருவரை கூட நாம் தேவ சமூகத்திலே நடத்த முடியலை என்றால் நாம் விழுந்து போய் கிடக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இங்க யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எழுந்திரு, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யார் இந்த யோசுவா? யார் அந்த யோசுவா? 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். நீ உயிரோடு இருக்கும் சகல நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்கவில்லை என்று வாக்குத்தத்தத்தை பெற்றவன். உன் முற்பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தை நீங்க அவனுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று வாக்குத்தத்தத்தை பெற்றவன். 3வது அதிகாரத்திலே 4வது அதிகாரத்திலே அவன் கால் வைக்கும் போது யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஓடியது. ஆசாரியர்கள் பெட்டிகளை கொண்டு போய் யோர்தானில் நின்றார்கள். வெள்ளம் பெருக்கெடுத்த வெள்ளம் பின்னிட்டு திரும்பி ஓடினது. 6வது அதிகாரத்திலே எரிகோவை உடைத்து போட்டது. இந்த 1வது அதிகாரத்திலே இருந்து இந்த 7வது அதிகாரம் வரையும் அநேக ஜெயத்தை பெற்றவன் தான் இந்த யோசுவா. அநேக வெற்றியை பெற்றவன் தான் இந்த யோசுவா. அநேக கர்த்தருடைய நன்மையை பெற்றவன் தான் இந்த யோசுவா. வாக்குத்தத்தத்தின் பெற்றவன் தான் இந்த யோசுவா. ஆனா இப்ப எப்படி கிடக்கிறான்? விழுந்து போய் கிடக்கிறான். இப்ப எப்படி கிடக்கிறான்? விழுந்து போய் கிடக்கிறான். அவன் மகங்குப்பற எப்படி கிடக்கானா? விழுந்து போய் கிடக்கிறான். ஏன் அவன் விழுந்து போய் கிடக்க வேண்டும்? தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றவன் தானே, ஏன் விழுந்து போய் கிடக்க வேண்டும்? இந்த 7வது அதிகாரத்திற்கு முன்பாக அநேக யுத்தங்களை பார்த்தார்களே, ஜெயத்தை எடுத்தார்களே, ஏன் இந்த இடத்துல அவன் விழுந்து போய் கிடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல அவன் தோத்து போயிட்டாமா. அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டான்? தோத்து போயிட்டான். 6வது அதிகாரத்திலே எரிகோவை துதிகளினாலே உடைத்து, 7வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆயிப்பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணம் ஒரு சிறிய பட்டணம். இவர்களே சொல்லுவார்கள், ஆயில் உள்ள ஜனங்கள் கொஞ்ச ஜனங்கள், நாம் 3000 பேர் போனால் போதும், ஈஸியா ஜெபித்து விடலாம் என்று சொல்லுவார்கள். மெப்பாய் சொல்லுவார்கள். நிறைய பேர் வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல உண்டான வெற்றியை குறித்து நீங்க மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் விழுந்து போய் கிடக்கிறோம்.
அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல உங்களுக்கு உண்டான ஜெயம், கடந்த நாட்கள்ல உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், கடந்த நாட்கள்ல உண்டானதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அப்படித்தான் மேன்மை பாராட்டினார்கள். எரிகோவை உடைத்தோமே, அநேகரை நம்ம ஜெயித்தோமே, இந்த ஆயிப்பட்டணத்தை ஜெயித்து விடலாம் என்று 3000 பேர் போவார்கள், 30 பேர் மடிந்து போவார்கள். 3000 பேர் போவார்கள், அதுல 30 பேரை ஆயின் ஜனங்கள் கொண்டு விடுவார்கள். இதை கேட்ட யோசுவா முகங்குப்புற விழுந்து போய் கிடக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து போய் கிடக்க, ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இது நேரிட்டது? ஏன் நாங்கள் இந்த சின்ன பட்டணம் தான், சின்ன பிரச்சனை தான், இந்த சின்ன பிரச்சனை எங்களால் மேற்கொள்ள முடியாமல் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோமே ஏன் என்கிறான். ஆதங்கத்தோடு அவன் விழுந்து போய் கிடக்கிறான். திருப்ப ஆண்டவர் 13வது வசனத்தில் அவன் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி, சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, சாபத்தீடானது, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இவன் விழுந்து கிடந்ததுக்கு காரணம் என்ன? சாபத்தீடு உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? சாபத்தீடு உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் இந்த தோல்வி. அநேக நேரங்கள்ல நம்ம எவ்வளவோ தொழில் பண்ணுகிறீர்கள், எவ்வளவோ வேலை செய்கிறீர்கள், ஆனால் நான் எல்லாவற்றிலும் தோத்து போய் ஒரு சைவர்ல வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு என்னிடத்தில் கிடக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு சாபத்தீடு எங்க இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடு. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ பரிசுத்தம் பண்ணு. யாரை பரிசுத்தம் பண்ணு? ஜனங்களை என்ன செய்ய? பரிசுத்தம் பண்ணு. அல்லேலூயா. எரிகோவை பிடிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எரிகோ சாவிக்கப்பட்ட இடம், அங்க இருந்து ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். அங்க இருந்து ஒரு மனுஷன் 3 பொருளை எடுத்துட்டு வந்தான். என்ன பொருள் என்று சொல்ல முடியுமா? என்ன பொருள் எடுத்துட்டு வந்தான்? சொல்ல முடியுமா? எடுத்த மனுஷனுடைய பெயரை சொல்ல முடியுமா? 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, யாரை நோக்கி? ஆகானை நோக்கி, ஆகானை நோக்கி, மகனே, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், எதை எடுத்துட்டு வந்தேன்? பாபிலோனிய சால்வையவும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் வீட்டுக்குள்ளே பெதச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதை கண்டேன், அதை இச்சித்தேன், அதை எடுத்துக்கொண்டேன், அதை என் கூடாரத்துக்குள்ள பெதச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த தோல்விக்கு காரணம் என்னவென்றால், நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளிடத்துல, நம்ம வாழ்க்கையில எங்கேயோ சாபத்தீடு இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா, வீட்டுக்கு நடுவுல இருக்கு. எங்க இருக்கு? நம்ம எழும்ப முடியவில்லை, துரிதமாய் கர்த்தருக்கென்று எழும்ப முடியவில்லை, துரிதமாய் கர்த்தருக்கென்று காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண இருதய வரமாண்டுக்கு, ஜெபிக்க மன வரமாண்டுக்கு, வேதம் வாசிக்க மன வரமாண்டுக்கு, சபை ஊழியத்தோடு ஒத்துப்போக மன வரமாண்டுக்கு, கூடுகைக்கு நான் கடந்து போக மன வரமாண்டுக்கு என்றால், எங்கேயோ ஒரு சாபத்தீடு உங்க வீட்டுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு யோசுவாவே, நீ விழுந்து கிடந்தது போதும், எழுந்திரு. முதலாவது உன்னை பரிசுத்தப்படுத்து. இதற்கு முன்பு நடத்தின தேவன் இனிமேல் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
எதையெல்லாம் எடுத்துக்கொண்டானமா? ஒரு பாபிலோன செய்தி, அதான் சால்வை, ஒரு வெள்ளி, ஒரு தங்கம். அல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் புதைச்சு வச்சிருக்கிறீர்கள் பைபிள் சொல்லுது தெரியுமா? எதையெல்லாம் நீங்க சாபத்தீடு என்று புதைச்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா? சால்வையை புதைச்சு வச்சிருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 17வது வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராகியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டு கைகளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உங்க வைராக்கியத்தை புதைத்து வைத்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட போது, சபைக்கு வந்திருக்கிற போது, சபையின் புது அனுபவத்துல இருக்கும் போது நீங்க ஆண்டவருக்கென்று நிறைய பிரயாசப்பட்டீர்கள், நிறைய வைராக்கியமாய் நின்றீர்கள். கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டு அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக வேண்டி வாழ்ந்தா வாழ்வோம், மரித்தாலும் கர்த்தருக்காக வேண்டி மரிப்போம் என்று வைராக்கியம் கொண்டீர்கள். அதைத்தான் உங்க வீட்டுக்கு நடுவில் இப்ப நீங்க புதைச்சு வச்சு மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட கர்த்தர் மேல் உண்ட வைராக்கியத்தை விட்டு விட்டீர்கள். அந்த வைராக்கியத்தை புதைத்து வைத்திருக்கிறீர்கள். உங்க வீட்டுக்கு நடுவில் புதைத்து வைத்து அதற்கு மேல நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்காக நீதியாய் வாழ்ந்த ஒரு நாட்கள் உண்டு. நீங்க ஏசாயா 61:10 படிங்கள. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி கைகளை கட்டி கையில் இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள். வைராக்கியங்கிற வஸ்திரத்தை புதைத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த ரட்சிப்பை மகா மேன்மையாக எண்ணின நாட்கள் உண்டு. இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நீங்க அற்பமா எண்ணுறீங்க. சபை கூடி வருவதை விட்டு விடாதபடி நீங்க கடந்து வந்த அநேகர் உண்டு. கடந்த நாட்கள்ல 21 நாள் பிரேயர் நடத்துறோம். 21 நாள் வந்தவர்கள் இங்கே உண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்கள்ல நீங்கள் அனலும் என்று குளிரும் என்று இருக்கிறீர்கள். கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. உங்க வைராக்கியத்தை பிதைச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க ரட்சிப்பை பிதைச்சு வச்சிருக்கீங்க. உங்க நீதியை பிதைச்சு வச்சுட்டு அது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்திலே நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து போன பின்பு எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் மேல் இருந்த சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வையை பிடித்துக் கொண்டு இந்த எலிசா, இதோ எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். யோர்தான் 2ஆய் பிளந்தது. வைராக்கியத்தை நீங்க விட்டுட்டீங்கம்மா. தேவன் மேல் உண்டான ரட்சிப்பின் அபிஷேகத்தை நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க நீதியை இழந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உணர்த்துகிறார், என் ஜனங்கள் அதை பிதைத்து வைத்து விட்டார்கள். நான் கொடுத்த ரட்சிப்பை பிதைத்து வைத்து விட்டார்கள். நான் கொடுத்த நீதியை பிதைத்து வைத்து விட்டார்கள். நான் கொடுத்த வைராக்கியத்தை பிதைச்சு வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு சாபமா மாறிடுச்சு. அவங்க எழும்ப முடியவில்லை. சாபமாய் மாறிவிட்டது. சால்வையை பிழைத்து வைத்து விட்டார்களே. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். சபை காணல் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதமா? உங்க சூழ்நிலை நிமித்தம், உங்க நெருக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் மேல் இருந்த வைராக்கியம் எங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு எங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நீதி எங்க? சபைகள் புதைத்து வைத்து விட்டது. நம்ம திருச்சபை மட்டுமல்ல, எல்லா திருச்சபையும் புதைத்து வைத்து விட்டது.
அதனால் தான் சாபம் வீட்டுக்குள் வந்ததாமா. அல்லேலூயா. இரண்டாவது எதை புதைத்து வைத்தார்கள்? வெள்ளியை புதைத்து வைத்தார்கள். எதை புதைத்து வைத்தார்கள்? வெள்ளியை புதைத்து வைத்தார்கள். சங்கீத புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி, மண் குகையிலே 7 நேரம் உருக்கி, புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான, புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சுத்த சொற்களாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வெள்ளி ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்க புதைச்சு வச்சிட்டீங்களே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை புதைச்சு வச்சிட்டீங்களே. எத்தனையோ நேரம் நீங்க விழும்போது நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரே. சிறைப்பட்ட நாட்களிலும், கட்டுண்ட நாட்களிலும், நீங்கள் கைவிடப்பட்ட நாட்களிலும் நான் உங்கள் தேவன் என்று எத்தனையோ நேரம் கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரே. அந்த வார்த்தையை புதைச்சு வச்சுட்டு அதன் மேல் நான் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் இப்படிலாம் எனக்கு சொன்னார்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே? வெள்ளியை புதைத்து வைத்து விட்டீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை புதைத்து வச்சு விட்டீர்கள். கர்த்தருடைய வைராக்கிய சால்வையை புதைச்சு வச்சாச்சு, ரட்சிப்பின் சால்வையை புதைச்சு வச்சாச்சு, நீதியின் சால்வையை புதைத்து வச்சாச்சு. அல்லேலூயா. எங்கே வச்சிருக்கிறோம்? வீட்டுக்கு நடுவுல புதைச்சு வச்சுட்டு அதன் மேல் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அடுத்து எதை புதைத்தார்கள்? பொன்னை புதைத்தார்கள். எதை புதைச்சா? பொன்னை புதைத்தார். அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 17வது வசனம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க, 1.5 முழ அகலமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை போதும். அல்லேலூயா. கிருபாசன பெட்டியை எதனால் மூடு? பொன்னினால் மூடு. எதனால் மூடு? பொன்னினால் மூடு. மகிமை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையை புதைச்சு வச்சு விட்டீர்கள். நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21, 22. ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி, சந்நிதி ஸ்தானத்தில் மறைப்புக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். பொன் மகிமை. கர்த்தர் கொடுத்த மகிமையை புதைச்சு வச்சு விட்டார்கள் ஜனங்கள். எதையெல்லாம் புதைச்சு வச்சிருக்கிறோம் சொல்லுங்களேன்? வைராக்கியங்கிற தேவ வைராக்கியங்கிற சால்வை, ரட்சிப்புங்கிற சால்வை, நீதி என்கிற சால்வை, கர்த்தருடைய சுத்த வார்த்தை என்கிற வெள்ளி, மகிமை என்கிற பொன்னை வீட்டுக்கு மத்தியிலே புதைச்சு வச்சுட்டு அது மேல அமர்ந்திருக்கிறபடியினால் நம்ம விழுந்து அழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விழுந்து அழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை புதைச்சீங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை புதைச்சீங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை என்ன செஞ்சீங்க? புதைச்சீங்க. சில பேர் வீட்டுக்கு மத்தியிலே பாவத்தை புதைச்சு வச்சிருக்கிறோம். அதனால்தான் என்ன செய்ய முடியல? துரிதமாய் எழும்ப முடியவில்லை. பவுல் அப்போஸ்தலன் எழும்பினானே, பவுல் அப்போஸ்தலன் துரிதமாய் எழும்பினானே. வேதம் சொல்லுகிறது தாமதம் என்று. ஒரு நிமிஷம் கூட அவன் தாமதிக்கல. இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு வர்றமே, ஒருத்தரை கூட நடத்த முடியாதா? ஒருவருக்காண்டி செபித்து பாருங்கள் ஐயா. ஒரு மனுஷனுக்காண்டி நீங்கள் எங்களுக்காண்டி நாங்க செபிக்கிறது இல்ல, மற்றவங்களுக்காக நாங்க எதுக்கு செபிக்க போகிறோம்? அப்படி கேக்குறீங்க. உங்கள்ட்ட இருந்து அப்படித்தான் பதில் எதிர்பார்க்கிறேன். நீங்க மற்றவர்களுக்காண்டி செபித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை நண்பர்கள், நீங்க நினைக்கிற நண்பர்கள், எத்தனை நண்பர்கள் பாருங்க. என் உயிரான நண்பர்கள் என்று சொல்லுகிறவரை பாருங்க, அவங்க எல்லாம் நரகம் போகலாமா? உறவுகளை வச்சுக்கொள்ளுங்க.
இவர்கள் எல்லா சூழ்நிலையும் என்னோடு நிக்கிறவர்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், அவர்கள் நரகம் போகலாமா? என்னைக்காவது நீங்க செபித்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது தாமதம் என்று, தேவன் கிறிஸ்து என்றவன் பிரசங்கித்தான் என்று. ஏன் இவ்வளவு தாமதம்? புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் மேல் அமர்ந்திருக்கிறோம். அது என் வாழ்க்கையில சாபமாய் மாறி போய்விட்டது. நான் அழுது கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல, இந்த 2026 இந்த 5ஆம் மாதத்திலே, இந்த 17ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல புறப்படுகிறது. நீ புதைத்து வைத்தது போதும், நீ தாமதம் என்று புறப்படு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. தாமதம் என்று புறப்படு, மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். பவுல் அப்போஸ்தலன் தாமதம் என்று புறப்பட்டான். அவனை பார்த்த அத்தனை பேரும் என்னப்பட்டார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. விழுந்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், விழுந்து கிடக்கிறது என் ஜனங்கள். யோசுவாவே, ஏன் விழுந்து கிடக்கிற? எழுந்திரு, உன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. நாளைக்கு நான் உன்னோடு ஜனத்தோடு வெளிப்படுவேன். அல்லேலூயா. போதும், விழுந்து கிடந்தது போதும். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. விழுந்து கிடந்த இடத்தில் இருந்து எழுந்து இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் இருந்து. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரில் இருக்கிற. எந்த ஊரு? லித்தா ஊரில். என்ன ஊரு? லித்தா ஊர் என்றால் போராட்டமான ஊரு, இல்லைன்னா சண்டை உள்ள ஊரு. லித்தானா என்ன பேரு? போராட்டம், இல்லைன்னா சண்டை. இப்ப பேதுரு எந்த ஊருக்கு போறாரு? பேதுரு எந்த ஊருக்கு போறாரு? போராட்டமும் சண்டையும் நிறைந்த ஊருக்குள்ள போறாரு. கவனிக்க, நீங்க படிக்கும் அடுத்த வசனம். அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். எங்க போனார் அவரு? பரிசுத்தவான்களிடத்தில். லித்தா ஊர்ல, லித்தா ஊர்னா என்ன பேரு? போராட்டமும். அங்க யார்கிட்ட போனாரு? அங்கேயும் யார் இருக்கா? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். போராட்டம் இருக்கிற இடத்துலதான் பரிசுத்தவான் இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருனால முடியும்னா பரிசுத்தவானால் தான் முடியும். அல்லேலூயா. ஊர் பேர் போராட்டம், சண்டை தான். ஆனா அங்க யார் இருக்கா? பரிசுத்தவான் இருக்கிறான். அடுத்த வசனம். அங்கே 8 வருஷமாய். எத்தனை வருஷமா? 8 வருஷமாய். 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள மனுஷனை கண்டான். லிசன், அவன் எத்தனை வருஷமா விழுந்து கிடக்கிறான்? எத்தனை வருஷமா கிடக்கிறான்? யார் மத்தியில கிடக்கிறான்? யார் மத்தியில கிடக்கிறான்? பரிசுத்தவான்கள் மத்தியிலே. இதை நீங்க கவனிக்கணும். யார் மத்தியில கிடக்கிறான்? அயனேயானா என்ன அர்த்தம்? அயனேயானா என்ன அர்த்தம்? புகழப்படுகிறவன், இல்லைன்னா புகழப்படுவதற்கு தகுதியானவன். அனேனியா என்ன பேரு? புகழப்படுகிறவன், இல்லைன்னா புகழப்படுவதற்கு தகுதியானவன். நீங்க அப்படியே ஒரு விசன், ஒரு சம்பவமாய் நீங்க கொண்டு வரணும். லித்தா ஊர் போராட்டம். அந்த போராட்டமான ஊர்ல யார் இருக்கா? பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஒரு புகழப்படுகிற மனுஷன் விழுந்து கிடக்கிறான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த மனுஷன் விழுந்து கிடக்கிறான்? இல்லைன்னா புகழப்படுவதற்கு தகுதியானவன் விழுந்து கிடக்கிறான். யார் மத்தியில? பரிசுத்தவான் மத்தியிலே. அவர்கள் எந்த ஊர் மத்தியிலே? போராட்டமான லித்தா என்கிற ஊர் மத்தியிலே. அல்லேலூயா. படிச்சு முடியுமா? பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும், நல்லா கவனிங்க, லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கைகளை தட்டி
தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாரை கண்டு? பேதுருவை கண்டல்ல, விழுந்து கிடந்த யாரை கண்டு? விழுந்து கிடந்த 8 வருஷமாய் விழுந்து கிடந்தான். யாரும் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. பரிசுத்தவான்கள் மத்தியிலே தான் விழுந்து கிடந்தான். அப்படின்னா என்ன பொருள்? சபையில தான் விழுந்து கிடந்தான். எங்க விழுந்து கிடந்தான்? சபையில தான் விழுந்து கிடந்தான். 8 வருஷமாய் விழுந்து கிடந்தான். ஒருவரும் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. ஒரு நாள் எழுந்தான். அவனை கண்டு 2 ஊரு கர்த்தரிடத்தில் திரும்பினது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எத்தனை ஊர் திரும்பினது? யார்? என்னென்ன ஊரு? லித்தாவும் சாரோன் குடிகள் எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதம்மா. லித்தாவும் சாரோனின் குடிகள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யாரை கண்டு? ஆயனேயாவை கண்டு. அல்லேலூயா. அவன் புகழப்படக்கூடியவன், புகழ்ச்சிக்கு பாத்திரவான். ஆனா என்ன கிடக்கிறான்? விழுந்து கிடக்கிறான். யார் மத்தியிலே? சபையின் மத்தியிலே. சபையின் மத்தியிலே விழுந்து கிடக்கிறீர்கள். நீங்க எழுந்திருங்கள். அநேக கிராமங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும். அப்பொழுது உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படும். அவன் பேர் பெற்றவனாய், இல்லைன்னா புகழப்படத்தக்கவனாய் பரலோகம் சந்தோஷப்படும். பரிசுத்தவான் மத்தியில தான் விழுந்து கிடந்தான். சபையில தான் விழுந்து கிடக்கிறோம். 2024 இருந்து 2026 பாதி வருஷம் கடந்து போகுது. சபையில விழுந்து கிடக்கிறோம். இனிமேல் நம்மளுக்கு நேரம் அல்ல. வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் என்னோட அருமையா இடப்பட்டார். சங்கீதம் 37:10 அப்பதான் எடுத்து பார்க்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் சத்துரு உன்னிடத்தில் இருந்து இரான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சத்துரு உன்னிடத்தில் இருந்து இரான். அதை நீ உற்று பார்த்தாலும் அவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க எழுந்திருந்தா கொஞ்ச நேரம் தான். உங்களை கட்டி வைத்திருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற சத்துருவை நீங்க பார்க்க முடியாது. நீங்க தேடினாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். அல்லேலூயா. பதச்சு வச்சிருக்கீங்கம்மா. எல்லாட்டையும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாட்டையும் நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? பதச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க ரட்சிப்பின் சால்வையை பதச்சிட்டீங்க. நீதியின் சால்வையை பதச்சிட்டீங்க. கர்த்தர் மேல் உண்டான வைராக்கிய சால்வையை பதச்சிட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைங்கிற வெள்ளியை பதச்சிட்டீங்க. மகிமை என்கிற தங்கத்தையும் பதச்சு வச்சுட்டு அதன் உண்டான அருமை தெரியாம அதற்கு மேலே நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் தான் நாம் எழ முடியவில்லை. அதனால் தான் யார மாதிரி படுத்து கிடக்கிறோம்? பரிசுத்தவான் மத்தியில யார மாதிரி? அயனியாவை மாறி எங்க படுத்து கிடக்கிறோம்? பரிசுத்தவான் மத்தியில படுத்து கிடக்கிறோம். நான் எழும்புவேன் என்றால் இந்த ராஜீவ் காந்தி நகர் கர்த்தரிடத்தில் திரும்பும். இந்த தங்கச்சி மடம் கர்த்தரிடத்தில் திரும்பும். இந்த ராமேஸ்வர தீவு கர்த்தரிடத்தில் திரும்பும். இந்த ராமேஸ்வர தாலுகா கர்த்தரிடத்தில் திரும்பும். இந்த ராமநாதர் மாவட்டம் கர்த்தரிடத்தில் திரும்பும். இந்த தமிழ்நாடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் நாம் எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கை நாளுக்குள் இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் எழுதும்போது சொல்லுவார், ஆவியிலே எப்படி இரு? அனலாயிரு. யாருக்கு ஊழியம் செய்ய? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. நெகோமியா நாட்களிலே சொல்லுவார்கள், அலங்கத்தை எடுத்து கெட்டுவோ வாருங்கள் என்று சொன்ன போது அந்த நல்ல வேலைக்கு சகோதரர்கள் ஒருமித்திருந்தார்கள். அது என்ன வேலை? நல்ல வேலை. என்ன வேலை? நல்ல வேலைக்கு சகோதரர்கள் எப்படி இருந்தார்களா? ஒருமித்து. பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு எழுதும் போதெல்லாம், இதோ சுவிசேஷம் சொல்லுவது என் தலையில் உண்டான கடமை. ஆத்தும பாரமுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சுவிசேஷம் நான் சொல்லாதிருந்தா எனக்கு ஐயோ என்றெல்லாம் எழுதுகிறார். இந்த காலத்திற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே இல்லைன்னா ராஜாக்கள் புஸ்தகத்திலே 2 சம்பவத்தை உங்களுக்கு வைக்கிறேன். அது நிச்சயமாய் நம்மளுக்கு வெட்கத்தை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையும்.
சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய, நல்ல கவனிய, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், தன் ஆண்டவனிடத்தில் யாரா இருந்தான்? பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் சீரியாவுக்கு, எதுக்கு? சீரியாவுக்கு யாரை கொண்டு கட்டளையிட்டாவா? நாகமானை கொண்டு யாரு கட்டளையிட்டாவா? அதான் ஆச்சரியமான வார்த்தை. யார் கட்டளையிட்டாவா? சீரியா ஜனங்களுக்கு கர்த்தர் நாகமானை கொண்டு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார்னு எழுதப்பட்டிருக்காங்க. அடுத்த வசனம், மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அவன் யாரா இருந்தான்? ஒரு ரட்சிப்புக்கு தலைவன், நாகமா என்கிற பேருடையவன், மகா பராக்கிரமசாலி. ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகமாயிருந்தது. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யார் இந்த சிறுவன்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். சீரியார் ஒரு காலத்திலே படையெடுத்து இஸ்ரவேலை முற்றுகையிட்டு இஸ்ரவேலின் நலமானதை புறா எங்க கொண்டு வந்தாங்க? சீரியாவுக்கு கொண்டு வந்தார்கள். சீரியாவுக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு சிறு பெண்ணை கொண்டு வருகிறான். இவன் எதுக்கு கொண்டு வருகிறான் என்றால், தன் மனைவிக்கு பணிவிடை செய்வதற்கு. வேதம் சொல்லுகிறது சிறு பெண்ணுமே வேதம் சொல்லுகிறது. அப்ப கிட்டத்தட்ட 1 வயதிலிருந்து 10 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வருகிறான். சிறைபிடிச்சவங்க மனநிலை எப்படி இருக்கும்? சிறைப்பட்டு போறவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல புடி வருகிறவங்க மனநிலை எப்படி இருக்கும்? பயத்தோடும் திகிலோடும் எப்பவும் ஒரு பயமுகமாவே அவங்க இருப்பாங்க. இப்ப இந்த பிள்ளை சிறைபிடித்து கொண்டு வந்து நாகமான் வீட்டுல வேலைக்கு விட்டுருக்காங்க. அடுத்த வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவன் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்று கைவிடு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யார் மேல இவளுக்கு கரிசனை? யார் மேல கரிசனை? தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்தவன் மேல. இவளுக்கு பொதுவாக அவன் மேல இவளுக்கு என்ன இருக்கணும்? கோபம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நாகமா மேல கோபம் இருக்கணும். நான் சுதந்திரமா என் தாய் தகப்பனோடு இருந்தேனே, என் தாய் தகப்பனை விட்டு பிரித்து இவன் வீட்டுல வேலைக்காக வேண்டி கொண்டு வந்துட்டானே, இவனுக்கு குஷ்டரோகம் வேணும். குஷ்டரோகம் இவனுக்கு நல்லது என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனா அந்த சிறுபிள்ளை சொல்லுகிறாள், அவளுடைய நாச்சியாலை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவிலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவரிடத்தில் போனா இவர் நலமாய் மாறிவிடுவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தேரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது ஒரு மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய். அல்லேலூயா. இவன் போய் எலிசா வாசல் நிற்கும் போது எலிசா சொல்லி விடுகிறார் வேலைக்காரன்ட்டு, அவனை உள்ள வர வேண்டாம், அவனை சொல்லு, போகிற பாதை யோர்தான்ல என்ன செய்ய, குளிக்க சொல்லு, ஸ்நானம் பண்ணு, 7 நேரம் முழுக சொல்லு, அவன் சரியாகிருவான் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட நாகமானுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. நாகமான் என்ன நினைத்தான் என்றால்,
அவன் என்னை கூப்பிட்டு தன் கைகளினாலே என்னை தடவி விட்டு தன் தெய்வத்தின் நாமத்தை கொண்டு என்னை சுகப்படுத்துவான் அவன் விரும்பி வந்தான். இவர் சொன்னார், நீ போய் குழி சரியாகும் என்று. அல்லேலூயா. போற வழியிலே முறுமுறுத்து போகும்போது நாகமான் வேலைக்காரன், ஆண்டவனே, இதை விட கடுமையான காரியத்தை அவர் சொல்லி இருந்தார், நம்ம செய்திருப்போமே. அவர் குளிக்கத்தானே சொன்னார், செய்து பாரும் என்று சொன்னார். 14வது வசனம் 15வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில் வேறு தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையின் சுவிசேஷம் இவன் கர்த்தருடைய மனுஷனாய் மாறிடுச்சு. கீழே படிச்சு பாருங்க. அல்லேலூயா. குஷ்டரோகம் மட்டும் மாறல, குஷ்டரோகம் மாறி கர்த்தருடைய நாகமான் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில் ஒருவனை குணமாக்க, விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இல்லை என்று அறிக்கையிட்டான். யாருடைய சுவிசேஷம்? யாருடைய சுவிசேஷம்? நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:11 படிங்களேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஏற்ற சூழ்நிலைகளிலே ஆண்டவரை பத்தி நீங்க சொல்றீங்க வார்த்தை, அந்த வார்த்தை பொன் தட்டிலே வைக்கப்பட்ட. அல்லேலூயா. இந்த சிறுமி ஏற்ற சூழ்நிலையிலே சொன்னாள். குஷ்ட ரோகத்தினாலே அவன் வேதனைப்பட்ட ஏற்ற சூழ்நிலையில சொன்னால், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கார், அவரிடத்தில் போங்க என்று. அது எதா மார்ச் என்றார்? பொற்பழத்தில் வைக்கப்பட்ட. அல்லேலூயா. வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி பாருங்கள், இயேசு நல்லவர், உங்க பிரச்சனையெல்லாம் மாத்துவார் என்று சொல்லி பாருங்கள். சமயம் வரும், அவர்கள் அறிக்கையிடுவார்கள், நீங்க சொன்ன ஆராதித்த தேவனே மெய்யான தேவன் என்று. அல்லேலூயா. ஏன் எழும்ப முடியவில்லை? சிறைப்பட்டு போன அந்த சிறுமி எழும்புறது கூட எழும்ப முடியவில்லையே. சபையின் மத்தியிலே விழுந்து கிடக்கிறோமே, அயனியாவை போல பரிசுத்தவான் மத்தியிலே விழுந்து கிடக்கிறோமே, ஏன் எழும்ப முடியவில்லை? பெதச்சு வச்சிருக்கிறோம், மறந்துடாதீங்க. அவ பெதச்சு வைக்கல. எதை பேச்சு வைக்கல? இந்த சின்னப்பன் எதை பெதச்சு வைக்கல? இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்பதை அவள் என்ன செய்யல? நம்மனா என்ன சொல்லி தெரியுமா? நீ இவ்வளவு பெரிய தேவனா இருந்தோம், நான் சின்ன பிள்ளை தானே, என்னையவே சிறைபிடிச்சு வச்சுட்டாங்களே, நீர் தேவனா என்று கேட்டிருப்போம். ஆனால் விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் என்று சிறுபிள்ளை துரிதமாய் தாமதம் என்று சொன்ன வார்த்தை ஒரு மகா பெரிய மனுஷனுக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, அவன் சொல்லுவான், உமது தேவனை மட்டுமே நான் இனிமேல் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை அதே அதிகாரத்திலே 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையும். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானியில் ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதில்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இதற்கு அவன், உன்னுடைய கண்கள் காணும், அதை சாப்பிட மாட்டாய் என்றார். சமாரியாவை சுற்றிலும் ராணுவம் இருந்தது. சமாரியாவில் பெரிய பஞ்சம் உண்டாயிட்டு ஒரு கழுதைத்தலை எவ்வளவுக்கு ஆயிட்டு, ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவுக்கு போடுகிற காப்புடி பயறு 5. அல்லேலூயா. அல்லேலூயா.
பிராவுக்கு போடுகிற பயறு 5 வெள்ளிக்காசு, கழுதத்தலை 80 வெள்ளிக்காசு. கொடுமையான பஞ்சம். இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளை இந்நேரத்திலே இந்த பஞ்சம் எல்லாம் மாறி போகும் என்று. தீர்க்கதரிசியோட இருந்தவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? வானத்திலிருந்து மழை பெய்ந்தாலும் விளைந்து அறுவடை செய்ய எவ்வளவு நாளாகும்? 6 மாதங்களாகும். எப்படி நடக்கும் என்று கேட்டான். அடுத்த வசனம், குஷ்டரோகிகளான 4 பேர், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியாவின் ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை குஷ்டரோகி? 4 குஷ்டரோகி எங்க இருந்தாங்க? ஒளியும வாசலுக்கு வெளியே. அவங்க எங்க வரக்கூடாது தெரியுமா? ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆசாரி என்ற தன்னை காண்பித்து குஷ்டரோகம் இல்லை என்று சொல்லுகிற நாள் வரை எங்க இருக்குன்னு தெரியுமா? பட்டணத்துக்கு வெளியே இருக்கணும். அவன் ஆகாரம் கொடுக்கிறவன் மூஞ்சியை மூடிட்டு தான் போகணும். அவங்க அந்த பாதை வழியை கிராஸ் பண்ணி போனா எப்படி சத்தமிட்டு போகணும் தெரியுமா? மூஞ்சியை மூடிக்கிட்டு தீட்டுன்னு சத்தமிட்டு போகணும். அப்பதான் ஜனங்கள் ஒதுங்கி போவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுத்தார், குஷ்டநோயை தொற்றாத, அது உனக்கு தீட்டா மாறிடும். 4 குஷ்டரோகி அவங்க சொல்றாங்க, பட்டணத்துக்குள்ள போனாலும் சாக போறோம், வனாந்தரத்துல என்ன செய்ய போறோம்? சாகத்தான் போறோம். சீரியா ராணுவத்துக்குள்ள போவோம், அவங்க உயிரோட வச்சா பார்ப்போம், சத்தா சாவுமன்னு கடந்து போனார்கள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்து, நல்லா கவனிங்க, திருப்பி வருகிற அதுக்குள்ள வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தை எடுத்து போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். இவங்க யாருமா? 4 பேர் ஊராலே ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள். ஊருக்குள்ள பஞ்சம். சீரியா படைக்குள்ள போகணும்னு வராங்க. சீரியா படையை கர்த்தர் முற்றிலுமாக அவர்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்கி அவர்களை ஓட விட்டுட்டார். சீரியா படை கொண்டு வந்த ஆகாரம், வஸ்திரம், பொன், வெள்ளி, அவருடைய வஸ்துக்கள் எல்லாம் சீரியர்கள் தங்கி இருந்த பாளையத்துக்குள்ளே, அதாவது சமரியாவை சுற்றிலும் சீரியர்கள் தங்கி இருந்த பாளையம் நிறைந்திருக்கிறது. இவர்கள் போனார்கள், ஒரு கூடாரத்துக்குள்ள போய் குடித்து புசித்து பொன், வெள்ளி, வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். இன்னொரு கூடாரத்துக்களையும் போனார்கள். போயிட்டு அவங்க மனச்சாட்சி சொல்லுகிறது, நம்ம செய்யறது சரியல்ல, நம்ம செய்யறது நியாயம் அல்ல. இவங்களுக்கு என்ன பாரம் உண்டானது? சமேரியா அழிந்து கொண்டிருக்கிறது. சமேரியா ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு போகிறது. பயறு, புறாவுக்கு போடுகிற காப்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு போகிறது. நாம் திருப்தியாய் புசித்து குடித்து சந்தோஷமாய் இருக்கிற நாள் இதல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர்கள் செத்து போனால் செத்து போகட்டும் என்று நினைக்கவில்லை. ஊராலயங்களை ஒதுக்கி வைத்தீர்களே, நீங்கள் நாசமா போங்கள் என்று நினைக்கவில்லை. ஆத்தும பாரம் வந்தது. அழிந்து வர சமேரியாவை குறித்து இவர்களுக்குள்ளே ஏக்க வந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சொல்லுகிறார். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். மௌனமாய் இருந்து பொழுது விடிந்து காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் யார் மேல் சுமரும்? நீங்க மௌனமாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை எல்லாம் புதைத்து போட்டு மௌனமாய் இருப்பீர்கள் என்றால்
ஒரு விடியல் நாள் வரப்போகிறது. எக்கால சத்தத்தோடு என் தேவன் வருகிற நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே குற்றம் உங்கள் மேல் சுமரும், மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க விடிஞ்சிருமையா, விடிஞ்சிட்டா திருப்பி சீரியர் வந்துருவாங்க. நம்ம ஜனத்துக்கு நம்ம நன்மை செய்ய முடியாத குற்றம் நம்ம மேல என்ன செய்யும்? சுமரும். நம்ம ஜனங்கள் சாகிறாங்களே, மடிந்து போகிறார்களே, அந்த குற்றம் யார் மேல் சுமரும்? நம்மேல் சுமரும். படியமா. இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வந்து பட்டணத்து வாசலில் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, பட்டணத்து ஏன்னா பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, காவலாளியை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை, சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருக்கிறது என்றார்கள் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டு அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்துக் கொண்டு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இங்கே மீதியான குதிரைகளும் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலர்கள் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றார்கள். அனுப்பி பார்த்தார்கள். பாளையம் முழுவதும் இவர்களுக்கு உணவும் உடையும் குறையில்லை. கர்த்தர் மீதியை வைத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. யாரு துரிதமாய் அறிவித்தா? 4 குஷ்டரோகிகள். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவங்க இருந்து விடவில்லை, துரிதமாய் அறிவித்தார்கள். தாமதமின்றி அறிவித்தார்கள். முழு பட்டணமும் உயிரோடு காக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தாமதிப்போம் என்றால் தேவன் வரப்போகிறார், அந்த கணக்கை நம்மளிடத்தில் கேட்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் மௌனமாய் இருப்பீர்கள் என்றால் அந்த வேலையை அடுத்தாப்புல வேற ஆளுக்கு கொடுத்து அதை அவர் செய்து முடித்து விடுவார். ஆனால் குற்றம் நம்மேல் சுமரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷன் சொல்லுகிற பாதை எங்க நிக்குது? மலையில நிக்கு. எங்க நிக்குது? மலையில நிக்குது. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஏற்ற சூழ்நிலைகளில் நீங்க சொல்லுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாயிருக்கும். நாகமாவினுடைய அடிமை பெண் துரிதமாய் செய்தால், இந்த 4 குஷ்டரோகியும் துரிதமாய் செய்தார்கள். அங்கே பெரிய ரட்சிப்பு உண்டானது. நாகமான் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டான். இங்க முழு சமாரியா பட்டணமும் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார்களாமா. அல்லேலூயா. சபையின் நடுவிலே யார போல் கிடக்கிறோம்? ஐனாவை போல நம்ம கிடக்கிறோம். யார் மத்தியிலே? எதற்கு மத்தியிலே? போராட்டத்துக்கு மத்தியிலே. போராட்டத்துக்கு மத்தியிலே படுத்து கிடக்கிறோம். எதை புதைச்சு வச்சிருக்கிறோம்? வைராக்கியம்ங்கிற சால்வை, நீதி என்கிற சால்வை, ரட்சிப்புங்கிற சால்வை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள்,
கர்த்தர் எனக்கு கொடுத்த மகிமையை புதைச்சு வச்சுட்டு அதன் மேல் இருக்கிறபடினாலே நாம் எழும்ப முடியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. எழும்புங்கள், கர்த்தருக்கென்று கட்ட எழும்புங்கள், இந்த நல்ல வேலைக்கு கை கொடுங்கள். பரலோகம் உங்களை உங்கள் சந்ததியும் தலைக்க பண்ணும். எல்லாம் எழுந்து நின்று